தரம் 6 மாணவர்களே வணக்கம். உங்களுக்கு தரம் 6 தமிழில் நான் ஏற்கனவே முதல் 4 பாடங்கள் வரைக்கும் படிப்பிச்சிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது 5வது பாடம், தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடிதம் தரப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ் செல்வன் என்ற பிள்ளை இலக்கம் 91 வட்டவீதி கழுதாவில மாத்தலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் 10ஆம் மாதம் 20ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு அவற்றை அன்பு மகன் அருள் செல்வனுக்கு இந்த கதை எழுதப்படுறது. சித்த பிள்ளையில பார்த்தீங்கன்னா தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம் தானே தலைப்பு. அப்போ பாருங்க, தமிழ் செல்வன் என்றது தந்தை, அருள் செல்வன் என்றது அவற்ற பிள்ளை, அவற்ற பிள்ளைக்கான கடிதம் எழுதப்படுறார். நல்வாழ்த்துக்கள். இங்கு நானும் உன் அம்மாவும் நலம். நான் உன்னுடைய நலத்தையும் உன் நண்பர்கள் நிலத்தையும் அறிய விளைகிறேன். உன் ஆசிரியர் பெருமக்களுக்கு என் வணக்கத்தை கூறு. அப்ப மகனுக்கு அப்பா கொடுக்குறதோ நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி தொடங்குறார். ஒரு ஆசையோட, மகனுக்கு ஒரு நல்ல ஆசையோட அவர் இந்த கடிதத்தை எழுத ஆரம்பிக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா உன்னுடைய அம்மாவும் நானும் நலமாகத்தான் இருக்கிறோம். அங்கே உன்னுடைய நலத்தையும் உன் நண்பர்கள் நலத்தையும் அறிய விரும்புகின்றேன். அதோட உன்னுடைய ஆசிரியர்களுக்கு முதலாவது என்னது வணக்கத்தை கூறு என்று சொல்லி அவர் கடிதத்தில் எழுதுகிறார். கடந்த வாரம் நீ எழுதிய மடல் கிடைத்தது, மகிழ்ச்சி. நீ காலாண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வகுப்பில் முதன்மை பெற்றதை அறிந்து நானும் உன் அம்மாவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உனக்கு எங்கள் பாராட்டுக்கள். சரியாப்ப என்ன சொல்றார், அவருடைய மகன் ஏற்கனவே போன வாரம் ஒரு கடிதம் அப்பாவுக்கு எழுதியிருக்கிறார். அப்ப அதை வாசிச்சதுல அங்க என்ன குறிப்பிட்டிருக்கிறாருடா, காலாண்டு தேர்வுல நான் நல்ல மதிப்பெண்களை பெற்று வகுப்புல முதன்மை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதை நினைச்சு நானும் உடைய அம்மாவும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொல்லி அப்பா பாராட்டுறார். நீ தங்கி இருக்கும் விடுதி பற்றி உன் மடலில் குறிப்பிடப்பட்டிருந்தாய். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன வாங்கிட்டு, மகன் விடுதியில் இருக்கிறார், அப்பா அம்மா வீட்டில் இருந்து எழுதலாம். அங்கு உணவு சுவையான உணவு வழங்கப்படவில்லை என்று எழுதியிருந்தாய். உணவு என்பது நாவின் சுவைக்கு அன்று, நல்ல உடல் வளர்ச்சிக்கு. அது பற்றி உனக்கு சில கருத்துக்களை தெரிவிப்பதே நீ மடலின் நோக்கம். பார்த்தீங்கன்னா இவர் தங்கி இருக்கிற விடுதியை பற்றி அப்பா எழுதுறார். அதில் சொல்றாரு பாருங்க, அப்பா எனக்கு இங்கே தார உணவுல டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அப்பா உணவுல டேஸ்ட் இல்லை, அதோட உடல் வளர்ச்சிக்குன்னு சொல்லி அந்த உணவை பற்றி தான் சில கருத்துக்களை இந்த கடிதத்தில் எழுத போறாருன்னு சொல்லி சொல்றேன். செல்வா, நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உணவு என்பது எதற்காக? நம் உடலை வளர்ப்பதற்காக. நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்து நம் உடலை வளர்க்கிறது. எனவே சத்துள்ள உணவை உண்டு உடலை வளர்க்க வேண்டும். சரியா? அப்பா சொல்றார், உடல் செல்வா அந்த மகனை ஒரு அன்பான அரவணை கூட அவர் இந்த காரியத்தில் தூரத்தில் இருந்தாலும் எங்களுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி தான் எங்களுடைய கடிதத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் அதுகள் எல்லாம் விளக்கப்பெறணும். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா செல்வா, நீ தெரிவிக்க விரும்புகிறேன் உனக்கு நான், எங்களோட உணவு நாங்கள் சாப்பிட்றது ஏனடா எங்களோட உடலை வளர்ப்பதற்காகத்தான், எங்களோட உடலுக்கு தேவையான சத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நாங்கள் இந்த உணவை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அது எங்களோட டேஸ்ட்டை நாங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறேன். சரிதான்? அப்போ கீழே பார்த்தீங்கன்னா, நீ தங்கி இருக்கும் மாணவர் விடுதி, அங்கே 100கணக்கில் மாணவர் இருப்பார். மாணவர் அனைவருக்கும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப உணவை செய்து கொடுக்க முடியுமா? முடியாதல்லவா? நாம் உண்ணும் உணவு வயிற்றை நிரப்புவதற்கு மட்டுமன்று, உடலுக்கும் உடல் நலம் பயக்க நிரப்புவதற்கும் மட்டுமன்று உடலுக்கும் உடல் நலம் பயக்க வேண்டும். இதயம், நுரையீரல், மூளை முதலான உள்ளுறுப்புகளும் கை, கால், கண், மூக்கு, செவி முதலான வெளி உறுப்புகளும் நல்ல வளர்ச்சி பெற்று இயங்குவதற்கு நாம் உண்ணும் உணவு பயன்பட வேண்டும். நல்ல ஊட்டச்சத்து நிறைந்து உடல் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் உணவையே சரி விகிதி உணவு என்பர். அத்தகைய உணவு உடல் வளர்ச்சிக்கும் உறுப்புகளின் முறையான இயக்கத்திற்கும் துணை செய்யும். அது நோய் நொடியிலிருந்து உடம்பை காய்க்கும். தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவிலும் சரியான விகிதத்திலும் கலந்திருப்பதாலேயே சரி விகித உணவு என்று கூறுகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கியிருக்கிற விடுதியில் 100கணக்கான மாணவர்கள் இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவைகளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையே செஞ்சு கொடுத்து கொண்டிருக்க ஏழுமோ விடுதிக்காரர்களால் முடியாது. அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தரக்கூடிய உணவு வயிற்றை நிரப்புவதற்கு மட்டுமல்ல,
உடல் நலத்துக்கு பயக்க வேண்டும். சரி, அப்போ நாங்கள் சாப்பிட வயிறு நிரம்புறது மட்டுமில்லை, உடலுக்கும் உடல் நலம் பயக்கவும் வேண்டும். அதோட இதயம், நுரையீரல், மூளை மற்ற உள்ளுறுப்புகளும் வெளியுறுப்புகளும் கை கால் கண் மூக்கு செவி போன்ற வெளியுறுப்புகளும் நல்ல வளர்ச்சி பெற்று இயங்குவதற்கும் எங்களோட உணவு தான் பயன்படுது. அப்போ நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உடல் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கிற உணவை நாங்கள் சரிவிகித உணவு சொல்லி அழைக்கிறோம் சொல்லி வேறு வந்து குறிப்பிட்டிருக்கிறார். உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் 5 வகையாக பிரிப்பார். அவை மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, உயிர் சத்துக்கள், தாது சத்துக்கள் என்பன. இவை அனைத்தும் மிக இன்றியமையாதன. புரதச்சத்து திசுக்களை புதுப்பித்து உடல் வளர்ச்சிக்கு உதவுகின்றது. கொழுப்பும் மாவுச்சத்தும் உடலுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கின்றது. தாது உப்புக்கள், உயிர் சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றன. அப்போ சரியா சொல்றோ, உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து 5 வகையாகும். ஒன்று மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, உயிர் சத்து, தாது உப்புக்கள். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்தும் திசுக்களை புதுப்பித்து உடல் வளர்ச்சிக்கு உதவுறது புரதச்சத்து. கொழுப்பும் மாவுச்சத்தும் உடலுக்கு வழிய ஆற்றலை கொடுக்குறதா சக்தியை எங்களுக்கு தருது. தாது உப்புக்களும் உயிர் சத்துக்களும் நோய் எதிர்ப்பு சக்தியை எங்களை வளர்த்து கொண்டு வருது, நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாத்து கொண்டு வருது. அப்போ மகனே, நாவுக்கு சுவையான உணவையே விரும்பாமல் சரிவிகித உணவையே விரும்பு. இதையும் நண்பர்களுக்கு எடுத்து கூறு, நோயின்றி வாழலாம். பாப்பா சொல்கிறப்போ நீ அது டேஸ்ட் இல்லைன்றது அளவுக்கு சாப்பிடாம விடாத. அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்து சரிவிகித உணவையே நீ தேர்ந்தெடு. அதை உண்ட நண்பர்களுக்கும் சொல்லி நோயின்றி வாழு அப்படின்னு சொல்கிறேன். நானும் விடுதிக்கு வந்திருந்த போது உங்களுக்கு வழங்கப்பெறும் உணவை உண்டேன். அவர்கள் வழங்குவது சரிவிகித உணவு என்பதை அறிந்தேன். ஆனால் நீ உண்பதில் குறையேதும் வைக்காமல் நன்கு உண்டு மகிழ்க. உடல் நலம் பெறுக. உடலை பாதுகாப்பவன் உயிரை பாதுகாப்பவன் ஆவான். உடல் நலமாக இருந்தால்தான் கல்வி கற்க முடியும். சுவரை வைத்துத்தான் நீ சித்திரம் எழுத முடியும். நீ சிறந்த கல்வியை பெற முதலில் உன் உடம்பை போற்றுக. சத்துமிக்க சரிவிகித உணவை உண்டு மகிழ்க. பிற பின்னர் சரிதானே? பாப்பா சொல்றேன் பாருங்கோ, நீ இந்த விடுதிக்கு நான் ஒருக்க வந்திருந்த போது உணவு தந்தவ, அது உணவை சாப்பிட்டுனா அது சரிவிகித உணவு என்றது எனக்கு தெரியும். அதனால நீ உண்பதால எந்த ஒரு குறையும் வைக்காம நல்லா சாப்பிட்ட மக்கள் உடல் நலம் பேணு. உடல் நலத்தை பாதுகாத்தான் உயிரையும் பாதுகாக்கலாம். அதே நேரம் உடல் நலமாக இருந்தால் தான் கல்வி இருக்க முடியும். சுவரை வைத்து தான் நீ சித்திரம் எழுத முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உடல் நலம் சரியில்லாட்டி உங்களால் கற்க முடியாது. அப்போ சத்துமிக்க சரிவிகித உணவை உண்டு மக்கள். பிறவின்னர் ஏன் அப்படி பிறவின்னர்ன்னு சொல்லி முடிக்கிற? அப்போ மீதிய பிறகு உனக்கு என்ன சொல்ல விரும்புறியோ அதை கடிதத்தில் சொல்லுகின்றது தானே பிறவின்னர் சொல்லி முடிக்கிறேன். அப்போ அன்பு தந்தை தமிழ்ச்செல்வன் சொல்லி கடைசியில் சொல்கிறார் பாருங்க. அப்போ தொடக்கத்தில் தான் யாருக்கு எழுதுறேன், அதாவது யாருக்கு எழுதுறேன்னு போட முன்னா தன்னை பேரை போட்டு தன் அட்ரஸை போட்டு டேட்டை போடுறார். அதுக்கு பிறகு அன்பு மகனுக்குன்னு போடுறார். அது என்னது சொல்ல வந்தானோ அதை எழுதுறார். அதுக்கு பிறகு பாருங்க கடைசியில் தன்னை தமிழ்ச்செல்வன் என்ற தன்னை பேரை வச்சதால் அவனுடைய கையொப்பத்தை விட்டு பேரு அரும்பதங்களை கையொப்பத்தை எடுத்து கடிதத்தை வந்து முடிக்கிறார். சரி, இதில் பார்த்தீங்கன்னா அரும்பதங்கள் தரப்பட்டிருக்கு. அப்போ அரும்பதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளைகிறேன், ஏதேனும் ஒரு விடயத்தை பற்றி கூற விளைகிறேன். அப்பா சொன்னவர் தானே விளைகிறேன் என்று சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்கு. மடல் கடிதம். தேர்வு மாணவர்களுக்கு நடத்தப்படும் பரீட்சை. விடுதி மாணவர்கள் தங்கியிருந்து படிக்கும் இடம். சரிவிகித உணவு உடல் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் கொண்டுள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி தரப்பட்டிருக்கு. இந்த கேள்வியில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய 2வது கேள்விக்கும் 3வது கேள்விக்குமான விடையை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். வேணுமா இருந்தால் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் மற்ற விடைகளையும் பயன்படலாம். நான் வந்து இந்த 2வது 3வது கேள்விகளுக்கான விடைகளை பார்ப்பேன். அந்த விடைகள் சரியாக அனுப்பியிருக்கிற முதல் 3 மாணவர்கள் பேர் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்லி பாராட்டுவேன். சரியா? இப்போ மாணவர்களே நாங்கள் இப்போ இலக்கிய பகுதிக்குள்ளே போகலாம். இலக்கண பகுதிக்குள்ளே போயிட்ட பண்ணா மாணவர்கள் அது இலக்கியம்னு சொல்லிட்டு இலக்கண பகுதிக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த இலக்கண பகுதியில் நாங்கள் இங்கே பார்க்கும்போது வாக்கிய இயல்பு. முதல் வந்து என்ன பார்க்குறாங்க, வாக்கியம் எப்படி அமைக்கிறது. இதில் வாக்கியத்தின் எழுவாயாக அமைகிற பெயர் சொல்லுக்கும் பயனிலைக்கு அமையா இருக்கிற வினை சொல்லுக்கும் இடையே திணை பால் எண்ணிடம் காலம் என்ற இலக்கண கூறுகள் வந்து காணப்படுது. அதை தொடர்பு அது எப்படி இருக்குன்றதை நாங்கள் இதை வாக்கிய இயல்பு என்ற பாடத்தில் வந்து பார்க்க போகிறோம். சரி, அப்போ எழுவாய் பயனிலை இயல்புடன் எழுதுதல். கண்ணன் வந்தான், மாலதி வந்தாள், கிளி பறந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா எழுவாய் என்ன, கண்ணன். பயனிலை வந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் இயல்பாக தொடர்பாக காணப்படுவதை காணலாம். பார்த்தீங்கன்னா கண்ணன் வந்தான்ற வந்து சேர்ந்திருந்து
உங்களுக்கு ஒரு அர்த்தத்தை தருது என்ன. அப்போ இது வந்து நாங்கள் இயல்பாக காணப்படுறதை எங்களால் காண முடியும். அதே மாதிரி அதாவது வந்தான் வந்தால் பறந்தது என்றதெல்லாம் கண்ணன் மாலதி கிளி என்றது நேரடி இயல்பை கொண்டுள்ளதே அவதானிக்கலாம். பார்த்தீங்களா, கண்ணன் வந்தான் அவ்வளோதான், ரெண்டுமே பொருந்துதான் அதுக்கான ஒரு அர்த்தம் வந்துட்டு பார்த்தீங்களா. அப்போ இது வந்து நேரடியான ஒரு இயல்பை கொண்டிருக்கு. சரிதானே. சில வேளைகளில் இடைக்கிட திணை பால் என்னிடம் காலம் என்பவற்றை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்போ அதுகளை பற்றி இப்போ பார்க்கணும்னா முதலாவது திணை பால் என்னிடம் காலம் இயல்புடைய எழுதுதல் பார்ப்போம். திணை இருவகைப்படும், உயர்திணை அகுரிணை. இதெல்லாம் நீங்கள் தர மந்திரியே கற்றுப்பீங்க. என்ன திணை இருவகைப்படும், உயர்திணை அகுரிணை. இதை பாருங்க, பொதுவாக மனிதரை சுட்டும் பெயர்கள் உயர்திணை என்றும் மனிதர் அல்லாத ஏனைய உயிருள்ள உயிரற்ற பொருள் அனைத்தையும் சுட்டும் பெயர்கள் அகுரிணை என்றும். அது மனிதர்டா இப்ப மனிதருக்கு வந்து இப்ப தேவன் கண்ணன் எல்லாரையும் நாங்கள் உயர்திணை என்று சொல்லி சொல்லுவோம். அது அகுரிணை என்றால் மரம் நாய் பூனை எல்லாமே அகுரிணை தான். இப்போ பார்த்தீங்கன்னா கமலன் வந்தால் உயர்திணை வாக்கியம், குருவி பறந்தது அகுரிணை வாக்கியம். சரி, அடுத்து வந்து பாருங்க பால். பால் பற்றி உங்களுக்கு தெரியும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண் பால் என்றது வந்து ஆண்களை குறிக்கும். தம்பி உயர்திணை ஒருமை. சரி, அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன், அதனால அவர் வந்து உயர்திணை ஒருமை. பெண்பால் அரசி உயர்திணை ஒருமை. பலர்பால் புலவர்கள். சில புலவர்களில் பெண் புலவர்களும் இருக்கலாம், ஆண் புலவர்களும் இருக்கலாம். அவை வந்து பலர்பால், ரெண்டு பாலுமே அதில் இருக்கலாம். உயர்திணை அவை வந்து பெண்மை. ஒன்றன் பால் என்றது பசு, பலவின் பால் என்றால் பசுக்கள். பார்த்தீங்கன்னா ஒன்றன் பால் பசு, ஒரு பசு மட்டும் இருந்தால் அது ஒன்றன் பால். பலவின் பால்னா பசுக்கள்னா நிறைய பசுக்கள் சேர்ந்து இருக்கு, அதான் பலவின் பால். சரியா. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் அகுரிணை ஒன்றன் பாலில் வந்து அகரிணை ஒரு மேலே இருக்கும், பலவின் பால் அகரிணை பெண் மேலே இருக்கும். எடுத்துக்காட்ட பாருங்கோ, தம்பி எழுந்தால் ஆண்பால் வாக்கியம், அரசி வருகிறாள் பெண்பால் வாக்கியம், புலவர்கள் பாடுகின்றனர் பலர்பால் வாக்கியம், பசு கதறுகிறது ஒன்றன் பால் வாக்கியம், பசுக்கள் கதறுகின்றன பலவின் பால் வாக்கியம். சரியா. இங்க பாத்தீங்கன்னா எண்ணுன்றது என்ன, அதுடைய எண்ணத்தை தான் குறிக்கிறது. அதாவது எத்தனை, அதில் வந்து நாங்கள் வந்து 1 2 3 4 குறிப்பிடுறதில்லை. ஒன்று மட்டும் இருந்தால் அது ஒருமை என்றும், ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தால் பெண்மை என்று சொல்லி அழைக்கிறோம். சரிதானே. அதுதான் நாங்கள் எண் சொல்லி சொல்றோம். ஒன்றை குறிக்கிற பெயர் ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டவை குறிக்கிற பெயர் பெண்மை. பூமலர்ந்தது ஒருமை வாக்கியம். நட்சத்திரங்கள் மின்னினா நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு, அப்போ அது வந்து பெண்மை வாக்கியம். சரிதானே. அடுத்து வந்து பாருங்க இடம். இடம் வந்து தன்மை முன்னிலை படற்கேன்னு மூவிட பெயர்களாக காணப்படுது. தன்மை வந்து பேசுவோனை குறிக்கும் பெயர். அதாவது இப்ப நான், நாங்கள், அதாவது யார் கதையை சொல்லி கொண்டிருக்கணுமோ அவதான் தன்மை. கேட்பவன், அதாவது முன்னுக்கு 2 ஒரு கதையை கேட்கிறார் தானே, அவனை நாங்கள் வந்து முன்னிலை என்று சொல்லி சொல்றோம். கேட்பவனை குறிக்கும் பெயர் முன்னிலை. படற்கேனா பேசப்படும் பொருளை சுட்டும் பெயர். அவர் விழுந்தார் என்று சொல்லி சொன்னார். நான் சொல்றேன், எனக்கு முன்னால நிக்கிற உனக்கு அவர் விழுந்தார், அவர் படற்கை. சரிதானே. பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு, நான் வருகிறேன், நாங்கள் வருகிறோம், நீ வருகிறாய். பாத்தீங்கன்னா இதுல நான் வருகிறேன் என்றது தன்மை, நீ வருகிறாய் என்றது முன்னிலை. அது அவன் வருகிறாரா படற்கை. சரி, இதுல உங்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் தரப்பட்டிருக்கு, நீங்க வந்து அதை பார்த்துக்கொள்ளலாம். இங்க பாருங்க காலம். காலம் வந்து ஒரு வினை, அதாவது ஒரு வினை செயல் நடைபெற்ற காலத்தை உணர்த்த பயன்படுறதுதான் காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3 காலங்கள் இருக்கு. இறந்த காலம்னா என்ன, ஏற்கனவே அது நடந்து முடிஞ்ச காலம், அது ஏற்கனவே முடிச்சு. நிகழ்காலம்னா இப்ப நடந்து கொண்டு இருக்கு. எதிர்காலம்னா நடைபெற போது. இப்ப பாத்தீங்கன்னா இறந்த காலம் தரமாறு முதலாம் பட வீடியோவில் நான் வந்து கற்பிக்கிறது சொல்றது இறந்த காலம், அது ஏற்கனவே செயல்பட்டு நடந்து முடிஞ்சு. இப்ப நான் 5ஆம் பாடத்தில் இலக்கணம் கற்பித்துக் கொண்டு இருக்கிறேன், இது நடந்து கொண்டு இருக்கு. எதிர்காலம் 6ஆம் பாடம் கற்பிப்பேன், அது நடக்க போகுது. சரிதானே. அப்ப இதுதான் காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சில பேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தர அட்டவணையாக தரப்பட்டிருக்கு. இதை வந்து நாங்கள் இப்போ ஒருக்கா நிரப்பி பார்ப்போம். படி, இப்போ படிச்சு முடிச்சதான் இறந்த காலம். அப்ப படித்தான், பார்த்தீங்கன்னா இதில் படிக்கிறான்னு தான் தரப்பட்டிருக்கு. அப்போ என்ன, இன்னொரு ஆள் சொல்லி தான் சொல்கிறார். அப்போ படித்தான். எதிர்காலம் படிப்பான். சரிதான். இப்போ படித்து முடிச்சுட்டான், இப்போ படித்து கொண்டிருக்கிறான், இனியும் படிப்பான். இங்கே பாருங்க, இறந்த காலத்தில் எழுதினான். அப்போ இப்போ என்ன செஞ்சு எழுதணும், எழுதி கொண்டிருக்கிறான்.
எழுதுகிறான் என்று போடுறான். அது எதிர்காலம் எழுதுவான். ஓடு ஓடினான், ஓடுகிறான், ஓடுவான். பாய் பாய்ந்தான், பாய்கிறான், பாய்வான். நில் நின்றான், நிற்கிறான், நிற்பான். சரிதானே? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் 3 காலங்களும் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். அடுத்த வேறு பாருங்க, உங்களுக்கு இப்போ ஒரு பயிற்சி தரப்பட்டிருக்கு. நான் பாடம் படிக்கிறேன். இதை வந்து என்ன செய்யட்டாம், இந்த எழுவாய் பயனிலை திணைப்பால் என்னிடம் காலம் இவ்வளோத்தையும் நிரப்ப சொல்லி தந்திருக்கு. சரி, அப்போ இதை வந்து நீங்கள் நான் இப்போ உங்களுக்கு உதாரணமாக 2 நிரப்பி வாசிக்கிறேன். மீதி 3 வசனங்களை நீங்கள் வந்து வீட்டை நிரப்பி பார்த்துக்கொள்ளலாம். நான் பாடம் படிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்றது எழுவாய், பாடம் என்றது பயனிலை. இல்லை சாரி மாணவர்களே, எழுவாய் நான், பயனிலை படிக்கிறேன். அதான செயல், அவ பயனிலை படிக்கிறேன். திணை என்ன? உயர்திணையோ அகரணியோ? நான் ஒரு மனிதன் தானே, அப்ப நான் வந்து உயர்திணை. பால் என்ன? பால் அது தெரியாது என்ன, அது ஆண் பாலோ பெண் பாலோ தெரியாது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா எண் தெரியாத போல மேன்மாணவர்களே. படிக்கிறேன் அது ஒரு பெண் மாணவி சொன்னா அது பெண் பால், ஆண் மாணவன் சொன்னா அது ஆண் பால். அப்போ இது வந்து என்ன பால்னு தெரியாது, நாங்கள் வந்து அதை கோடு போடுவோம். எண் எண்ணு யார் படிக்கிறது? ஒரு ஆள் தான் படிக்கிறது, அப்போ அது ஒருமை. இடம் என்ன? இடம் நான் யாரை பற்றி சொல்கிறேன், என்ன பற்றி சொல்கிறேன்? நான், அப்போ அது தன்மை. காலம் படிக்கிறேன் அப்படின்னா என்ன செஞ்சு இப்போதான் நடந்து கொண்டிருக்கு, அப்போ அது நிகழ்காலம். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நீங்கள் என்றது எழுவாய், போகிறீர்கள் என்றது பயனிலை. திணை உயர்திணை, பால் தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டம் போய்கொண்டிருந்தா கூட நாங்கள் என்ன போடலாம்? பலவின் பால் போடலாம். எங்கே போய்கொண்டு இருக்கிறீர்கள், அது கூட கூட்டத்துக்கும் உரிய பேர் தானே. அப்போ நாங்கள் வந்து பாலை கவனிக்கலாம். அடுத்தது எண். எண் எத்தனை பேர்? ஒருமையோ பெண்மையோன்னு தெரியல, அவள் எண்ணுன்னு நாங்கள் போடுறது கஷ்டம். இடம் என்ன? இடம் நீங்கள், முன்னிலை. இடம் வந்து முன்னிலை. காலம் போகிறீர்கள், எங்கே போகிறீர்கள்? இப்போ போய்க்கு தான் இருக்கிறோம், அப்போ அது வந்து நிகழ்காலம். சரிதானே? அப்போ ஓகே. இப்போ நான் வந்து 2 இது படிச்சுட்டு மிச்சம் 3ஐயும் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துக்கொள்ளலாம். உங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதோட மாணவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பாய். நாங்கள் வந்து 6ஆம் பாடத்தில் சந்திப்போம்.